அதாவது ஒரு நவம்பருக்குள்ள ஒரு படம், அது சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சார். அதுக்கான டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு சார். விஜய் சார் தான். ஆமாம், மாநாடு சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமாம். ஸோ கலப்பை ஏற்கனவே தேர்தலில் நின்றுச்சு. ஆமாம், ஆட்சியில் பங்கு வர சொல்லியிருக்காரு. கலப்பை கேட்குமா? அதான் நான் சொல்கிறேன்ல சார், இன்னைக்கு சூழ்ச்சியும் துரோகங்களும் கலியுகத்தில் சூழ்ச்சியும் துரோகம் தான் அதிகமாக இருக்கும் சார். அதாவது ஒரு ஒரு ஊசிக்குள்ளே கிருஷ்ணர்கிட்ட வேலை பார்த்தவர் கடைசியில் இறக்குற தடவையில், கிருஷ்ணர் இருக்கிற தடவையில் அவர் கூட இருந்த மெய்காப்பாளன் கேட்டிருக்கான், எனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர். ஒரு பாயிண்ட்டு தான், என்ன வேணும்னு கேட்டிருக்கான உடனே எனக்கு எதுவும் வேண்டாம், கலியுகம் எப்படி இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்காரு, ஊசிக்குள்ளே யானை போயிடும் ஆனால் நூல் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, எவ்வளவு கெட்ட சக்திகள், எவ்வளவு துரோகங்கள், தப்பு பண்ணுறவங்கெல்லாம் அந்த தப்பான செயல்கள்லாம் காதுக்குள்ளே அழகாக வந்துடும். ஆனால் நல்லது பண்ணுறத இப்போ நான் கலப்பை மக்களுக்கு மூலமாக 40 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிகள், 40 கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கேன். அது எந்த அளவுக்கு வெளியே தெரியும்? ஆனால் சாதாரண ஒரு நடிகர்களோ ஒரு நடிகையோ எங்கேயோ போய் நின்று நோட்டை கொடுத்து அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, அத்தனையிலும் தலைப்புச் செய்திகளாகும். அவர் சொன்னது எவ்வளவு புரியுதுங்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நல்லவங்க வல்லவர்கள் ஏதாவது செய்யலான்னா அதுக்கு பேக்ரவுண்டு தேவை இருக்குது, கட்சிகள்னு தேவை இருக்குது, பெரிய கோரி முதலாளிகள் 100 கோடி 1000 கோடி வச்சுருக்கவங்க, நடிகர்கள், அடுக்குமொழி பேசுகிறவங்க, இப்படி பல தேவைப்படுது. என்ன மாதிரி கலப்பை மக்களுக்கு எப்படி சார் சேர்ப்பாங்க? செல்வகுமார் சார், விஜய் சாரோடைய ஆரம்ப கால வளர்ச்சிக்கு நீங்க தான் கூட இருந்தீங்க. ஆமா, அவரோட ரசிகர் மன்றத்தை நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. நீங்களும் சரி அவங்க அப்பாவும் சரி. இன்னைக்கு அவ்வளோ பெரிய அரசியல் கட்சி பண்ணும்போது நீங்களும் கூட இல்லை, அவங்க அப்பாவும் அந்த அரசியல் கட்சியில் இல்லை. உங்க 2 பேரையும் பிரிச்சது யாரு, என்ன காரணம்? அதான் ரொம்ப நாளமாக இன்டெரக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். டைரக்டாக சொல்லுங்களேன். சதிகள் தான் வெற்றி பெறும். அதான் பல இடங்களில் சதிகள் வெற்றி பெறும் சார், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும். இப்போ அவங்க அப்பா அவருக்கு யார் இருக்கா சொல்லுங்கள்? சந்திரசேகருக்கு யார் இருக்கா? அவர் பையனை தவிர இன்னொரு பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ அவங்க கொடுத்தா அங்கே கொடுத்தா அந்த பிரிவினைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, ராமதாஸ் ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி. சந்திரசேகருக்கு என்ன பிரச்சனை? யாருமே இல்லை அவரை தவிர. ஆனால் அவர் இன்னைக்கு நெருங்க முடியாமல் இருக்குன்னா எப்படி ஒரு வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது பத்திரிகையாளர் உங்களால் யூகிக்க முடியாதா? அப்போ நான் எப்படி, நானும் ஒரு கிள்ளைக்கிற மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆள், என்னுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நான் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அடங்கி போகிற ஆள் கிடையாது. அது மட்டும் உண்மை. நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய சக்திகள் செய்யாததெல்லாம் என்னுடைய காலத்துக்கு பிறகு அது பேசப்படும். அத்தனை கல்வெட்டுகள் அங்கே இருக்கிறது. அதுக்காக தான் நான் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன். தர்மம் வெல்லுமா, நியாயம் வெல்லுமா, இல்லை துரோகங்கள் வெல்லுமா, கவர்ச்சி வெல்லுமா என்பது கடவுள் சொல்லட்டும். கடவுள்கிட்ட, பத்திரிகையாளர்கிட்ட, உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்ன சார் இந்த சூழ்ச்சிகள் இருக்குல்ல சார், உங்களுக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்கா, அது அப்படி இப்படின்னு இப்படி ஒரு இதெல்லாம் இருக்கும்போது அது வருங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது? காலங்கள் அதான் நல்லவர்கள், அதாவது நல்லவர்கள் கூட போய் சேரணும் சார், நல்லது சொல்லவங்க வேணும் சார். இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன் சார், இவ்வளோக்குள்ளே நீங்கள் கேட்குறனால, கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னுடைய ஆளுமை சக்தியில் ஒரு தனிநபராக, அதாவது பெரிய கட்சியிலேருந்து எல்லாம் செய்திருக்கலாம், தனிநபராக இன்றைக்கி அவ்வளவு ஒரு பெரிய ஒரு படைகளையோ பெரிய ஒரு சக்தியையோ பெரிய நடுநிலையாளர்களை ஈர்ந்து வச்சிருக்கிறேன். அந்த என்னுடைய ஒரு செல்வாக்கு எந்த எம்ஜிஆர் எப்படி எதிரியாக இருந்தாலும் கூட இழுத்துக்கிடுவார், கலைஞர் எப்படி சாதுரியம், எதிரியாக இருந்தாலும் அவங்க கட்சிக்கு பலம் வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கே காவலன் மாதிரி, ஊர் காவலன் மாதிரி வேணும். அப்போ ஏன் என் பேர் அங்கே அடிபடாமல் இருக்குது? நான் கேட்குறேன், உங்ககிட்டே கேள்வி கேட்குறேன், நீங்களே எழுதுங்க, நீங்கள் தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ஊருத்துக்கும் அந்த இடத்துல வெற்றி பெறணுங்கிறதுனா ஒரு தலைவருக்கு எண்ணமாக இருக்கும். ஒரு சிஎம் ஆகணும்னா எல்லா இடத்துலையும் போய் ஜெயிக்கணும். அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி மாவட்ட எல்கைகள் எல்லாம் என்னுடைய செயல்களும் திட்டங்களும் அங்கே மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்துருக்கேன். வெறுமனே அவர் அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், வந்தால் பண்ணுவாருங்கல்ல, செய்து காட்டியாச்சு. எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல், படைபலமும் இல்லாமல் செய்து காமிச்சாச்சு. அவர் சொன்னார்ல, வள்ளலார் அவங்க பேரவை தலைவர் இருக்கார், அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேளுங்க அங்கே போய். அப்போ என்ன மாதிரி ஒருத்தரை பயன்படுத்தணும் பிற கட்சிகள்லாம் விரும்புகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சுக்கிடுங்க, நான் யார்கிட்டையுமே பிடி கொடுக்கல. என் தலைவன், நான் வாழ்க்கையை ஒருத்தனுக்காக வாழ்ந்தேன், அவனுக்காகவே தியாகம் செய்தேன், அவருக்காகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஏன் இப்போ எல்லாத்தையும் தேடி தேடி போகிறீங்க இல்லையா? நான் இப்போ கேட்குறேன் சார், தமிழா பாண்டியன் எழுதுறாரு, பத்திரிகையில் பேசுகிறாரு. பிடி செல்வகுமார்ங்கிறவர் இருக்கும்போது தான் நம்பர் 1ல் அவர் வந்தார்.
ஏஆர் ரஹ்மான் நம்பர் 1ல வந்தார். விஜய் ஆண்டனி பெரிய ஹீரோ ஆனார். விஜய் சேதுபதி ஹீரோ ஆனார். பிடி செல்வகுமார் இருந்தார். வியூகம் வகுப்பதில் பிடி செல்வகுமாரோட பெரிய ஆளா ஒரு பிரசாந்த் கிஷோர். பீகார்ல டெபாசிட் இழக்கிற ஆளை கொண்டு 10,000 கோடியை கொடுத்து அவனை கொண்டு சேர்க்குறீங்க வியூகம் வகுக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஊர்ல என் மண்ணின் புவியியல் அமைப்பு, கட்டமைப்பு, பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் என்ன விட அவர் சொல்றார் 10 மடங்கு சமம் அப்படின்னு. நீங்க வேணா எல்லாம் பேட்டிகள் இருக்க அதை வேணா பாருங்க. பிரசாந்த் கிஷோரோட 10 மடங்கு வீராதி வீரன், திறமையாளன் பிடி செல்வகுமார்னு பேசியிருக்காரு. உங்களுக்கு அது தெரியும் சார். செல்வகுமார் சார் அதே மேடையில தான் அவர் சொல்லியிருக்காரு, திமுகவையும் பாஜகவையும் நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டிவிகே விஜயை வந்து கலப்பை மக்கள் எதிர்க்குமோ ஒருவேளை எலெக்ஷன்ல, தேர்தல்ல? இதை எதிர்க்கணிலாம் சொல்லல சார். என்ன சார், எனக்கும் ஒரு தன்மானம் இருக்கலாம் சார். உங்களை சேர்க்கவே இல்லைன்ட்டாங்க, அப்ப ஆப்போசிட் தானே ஆகுவீங்க. அது காலத்தின் கட்டாயம் தான். நான் இன்னைக்கு வரை நான் இதுக்கு இல்லை. என் தலைவன், நான் அவரை நேசிக்கிறேன். விஜயை வந்து நான் வளர்த்து விட்டவனை எப்படி சார் நான் வந்து அவரை குறை சொல்லுவேன்? நான் அவரை வளர்த்து விட்டோம் சார். வீட்டுக்குள்ளே சாப்பிட்டவங்க, ஒரே குடும்பத்திலிருந்து குடும்பத்தை கடைசி வரை பிரிக்காம இருந்தவன். நான் இருக்கிற ஏதாவது நெகட்டிவான நியூஸ் வந்துதா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஒரு மேடையிலேயே அதிமுக இல்ல, காணாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக தொண்டர்கள் வந்து இதுக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்ற மறைமுகமா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. சோ அப்படி இருக்கும்போது கலப்பை மக்கள் வந்து ஒருவேளை உள்ள சேர்க்கல அப்படின்னா எதிர்த்து நிக்குமா? விஜயை பத்தி கிளிக்குமா தேர்தல்ல? சார் தேர்தலில் வந்து இன்னைக்கு வரை நான் முடிவு எடுக்க முடியாத சூழலில் தான் இருக்கேன். தேர்தல் நிற்காம கூட போகலாம். ஆனால் கண்டிப்பாக நான் நிற்பேன். ஏன்னா என்னுடைய மக்கள் அனைவரும், அதாவது நீ வந்து அதிகாரம் இல்லாமல் இவ்வளவு செய்கிற, நீ அதிகாரத்துக்கு வந்தால் பிடி செல்வகுமார் என்ன செய்வார், அவருடைய ஆளுமை என்ன அப்படின்னு அந்த மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளை கண்டிப்பாக வரணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் நான் வாரேன், என்னையும் சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா விஜய் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அந்த ஏற்றத்துக்கு நான் ஒரு காரணமாக இருந்தது என்னுடைய முதல் தளபதி அவர் தானே சொல்லி சந்திரசேகரும் பேசியிருக்காங்க, விஜயும் பேசியிருக்காங்க. எல்லா மேடைகளும் உங்களுக்கு தெரியும். 9 மேடையில் முதல் எல்லா மேடைகளிலும் பேசியிருக்காங்க. அப்போ அந்த முதன்மை தளபதி ஏன் வீழ்த்தப்படுகிறான்? சரி, இன்னைக்கு வர நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கேயா நான் அவ்வளோ பெரிய ஒரு ரவுடியா, இல்லை தவறானவனா, இல்லை ஏதாவது தப்பு பண்ணுறவனா தெரியாது இல்லையா? சரி, நான் தப்பே பண்ணியிருக்கட்டும் சார், என்ன மன்னிக்க கூடாதா? அப்படி என்ன தப்பு பண்ணிடுவேன்? ஒரு படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு சார். சரி, என்ன ஏன் மன்னித்து ஏன் உள்ள எடுக்கக்கூடாது? எம்ஜிஆர் எத்தனை வரை மன்னிச்சிருக்காரு, ஜெயலலிதா அம்மா எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு, கலைஞர் எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு. என்ன ஏன் மன்னிச்சு எடுக்கக்கூடாது? கடைசி வரை அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. அப்படியே தவறு பண்ணியிருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். ஏன் நீங்க எனக்கு மன்னிப்பு தரக்கூடாது? என்ன மாதிரி ஒரு வீரனை இழக்க ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள்? நான் எதிர்கூடாரத்தில் போய் அங்கே பணியாற்ற எனக்கு பிடிக்கல. என்னை கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. 3 கட்சியிலுமே என்ன கூப்பிடுறாங்க. அதுதான் உண்மை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொகுதி அதை உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பத்திரிகையிலும் எழுதியாச்சு, கலப்பை மக்கள் இயக்கம் பிடி செல்வகுமாருடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் அங்கு வின் பண்ண முடியாதுன்னுட்டு புள்ளி வரத்தோட போட்டு விட்டாச்சு. சரி, ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? யார் தடுக்கிறாத? எதிரியா இருந்தா கூட ஒரு செந்தில் பாலாஜி ஏன் அதிமுக இருக்கவர் டிஎம்கேல எடுக்கிறாங்க, டிஎம்கேல இருக்கவர் ஏன் ஏடிஎம்கேல எடுக்கிறாங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க ஏன் பிஜேபியில் எடுக்கிறாங்க? திறமையாளர்களோ யாரோ ஒருத்தன் அந்த தொகுதியில் வில்லனா இருக்கவன், சாமர்த்தியம் உள்ளவனை எடுக்கிறது தான் சாதுரியம். ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு தயக்கம் சார்? இப்போ என்ன சார், இப்போ எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்து விஜய் ரசிகர் மன்றத்தை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருந்தீங்க, நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து. இப்போ வந்து அந்த கட்டுக்கோப்பு இருக்கா? இப்போ வந்து நீங்களே பார்ப்பீங்க சோசியல் மீடியாவில் எல்லாரும் சொல்ற விஷயம் தான், அவங்க ஒரு கட்டுக்கோப்பை கிடையாது. எது சொன்னாலும் மீறி அந்த ரேம் பாக்ல ஏறுவாங்க. என்ன பெண்களை வந்து மாநாட்டை கூட்டின்னு வர கூட சொன்னா கூட கூட்டின்னு வராங்க, குழந்தைங்களும் கூட்டின்னு வராங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? நான் தான் சொல்றேன் தலைவனோட சார், இது நீங்க தம்பி, நம்ம வந்து என்னுடைய பார்வை வேற, உங்க பார்வை வேற, அவர் பார்வை வேற. என்னுடைய பார்வையா இருந்திருந்தா நான் ஒழுக்கத்தோடு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தம்பி, ஒரு நிமிஷத்தை கேளுங்க. விஜய் அவங்க தந்தையார் ஒரு ரொம்ப சிக்கனமானவர், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து விஜய் வந்து ஏதாவது நாங்கள் அப்பவுமே ஒரு இயக்கம் தொடங்கலான்னு, கலப்பை மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கலான்னு சொன்ன உடனே மாநாடு போடணுங்க. மாநாடு போடுறதுக்கு பட்ஜெட் இல்லை. நேரு ஆஸ்கர் ரவி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணனாரு. அப்போ பாருங்க என்ன சாதுரியம் என்று பாருங்கள். ஆடியோ ரிலீஸ் பண்ணோன்னா எவ்வளோ சார் பட்ஜெட்டுன்னு? 1.5 லட்சம் அப்படின்னாரு. சார் ஒரு 3 லட்ச ரூபா தர முடியுமா அப்படின்னு. என்ன எதுக்கு அப்படின்னாரு. நான் ஒரு திறந்த வெளியில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் பேரை கூட்டுறேன், ரசிகர்கள் பப்ளிக்கை கூட்டுறேன். ஒரு மாநாடு மாதிரி ஆக்கி அங்கே ரிலீஸ் பண்ணுவோம் ஆடியோவை. வேலாயுதம் படம் அப்படி தான் ரிலீஸ் பண்ணேன். ஒரு மாநாடு நடக்கிறது, 5 பைசா ஒரு ஹீரோவுக்கு செலவு கிடையாது. ஒரு இடத்த கிரவுண்டை ஃப்ரீயாக வாங்குற சிஎஸ்ஐ கிரவுண்டு, அப்படியே அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் அப்படியே கமிஷனர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறேன், எல்லாம் செக்யூரிட்டியும் கரெக்ட் பண்ணுறேன். ஒரு ஆளு கிடையாது என் கூட.
நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் என்ன செய்தேங்கிறத சொல்றேன் தம்பி. இது வந்து ஒரு இப்படி அவருக்கு சாதுரியமாக வேலை பார்ப்பதற்கு தெரியணும்ல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியணும். நான் என்ன செய்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியணும் சார். கட்டுக்கோப்பா இருக்காங்க இல்லைங்கிறத நான் சொன்னாம எனக்கு திரும்ப அவருக்கு எனக்கு இந்த பிரச்சனையை உருவாக்க நீங்க பிளான் பண்றீங்க சார். சார் இங்க சார் திரும்ப இப்ப சார் பெரும்பாலும் மக்கள் நாம பத்திரிகையாளர் இல்ல பிடி செல்வகுமார் சார், அதான் பெரும்பாலும் மக்கள் நல பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படும், ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்படும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு அரசியல் கட்சியாக மாறும். ஸோ இந்த கலப்பை இயக்கம் ஒரு கட்டத்தில் அரசியல் கட்சியாக மாறுமா? கண்டிப்பாக அரசியல் இயக்கமாக மாறும். அதுக்குள்ள எல்லா இதுவும் என்கிட்ட இருக்குது. துணிச்சல் இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா, வீழ்ந்து போவேன்னு சொல்ல அந்த பீனிக்ஸ் பறவை வந்து உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன். பத்திரிகையாளர்கள் யாரும் அவ்வளோ ஈஸி, எல்லாருக்குள்ளேயும் உங்களுக்குள்ள திறமை உண்டு. நான் ஒரு பத்திரிகையாளன், எப்படி என்ன வீழ்த்த முடியும்? தனிநபராக தானே போராடிட்டு இருக்கேன். இப்போ யாருடைய பேக்ரவுண்டில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். தனிநபர், இது தனிநபரின் படை. என்கிட்ட வேணா கொஞ்சம் படையாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது வந்து மிகப்பெரிய அளவில் நீங்களே பேசுகிற அளவு உங்கள் கை அப்படி எழுதக்கு வரும். இப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்கிற வரலாறு என்னன்னா தெரிஞ்சே சிலவங்க தப்பு பண்ணுவாங்க. இவரை இப்படி நம்ம போயிட்டா அவங்களுக்கு அவங்க இது போயிடும். ஒன்று அதான். இப்போ நம்மளை மாதிரி ஒரு சிந்திக்க தெரிஞ்சவன், நல்லா பேச தெரிஞ்சவன், உண்மையை சொல்ல தெரிஞ்சவன், கட்டுக்கோப்பா கட்டமைப்பை உருவாக்க தெரிஞ்சவன். கட்டமைப்பை நம்ம தானே உருவாக்கணும். இப்போ இந்த 4-5 வருடமா என்ன அவர் மேலே போயிட்டாரு, அதை அறுவடை செய்வதற்காக வரப்பட்டவர்கள். பறவைகள் அங்கே தண்ணீரோ அங்கே எல்லாம் வற்றி போயிட்டா அற்ற நீர் பறவை போல அவ்வளவு பறந்து போயிடும். நாங்கள்லாம் எல்லா நின்றவங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் காவலம் படத்தில் 1000 பிரச்சனைகள், ஆளுங்கட்சினால அத்தனை பிரச்சனைகள். ஒரே ஒரு ஆளை என்ன மட்டும் தான் விடுவாங்க. முன்னில் நில்லு, கர்ணன் மாதிரி நில்லுன்னு என்ன தான் விடுவாங்க, நான் தான் நிற்பேன். அது படம் ரிலீஸாக இருந்தாலும் சரி, படத்துக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு தோல்வி படத்துக்கு பிறகு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அங்கே நின்றவன் பிடி செல்வகுமார் தான். இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அவர் ஒரு காலகட்டத்தில், எந்த காலகட்டத்திலேயாவது ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் தேவை தானே. நம்ம ஒன்றும் தேவதூதர்கள், நம்ம எல்லாம் உச்சத்திலிருந்து கீழே குதிச்சவர்கள் அல்ல. அது என்னைக்காவது எல்லாருக்கும் தெரியும். இல்லை கூட இருப்பவர்கள் ஏதாவது மாறுவாங்க, அந்த மாற்றங்கள் நிகழும்போது நிச்சயமாக நம்ம அவங்க கூட பயணப்படுவோம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆமாம். சார் நான் பலா இல்லை என்ன சார் அடுத்த ஷோக்கு டைம் ஆச்சு சார். சரி, ஃபைனலாக ஒன்று சொல்லிடுறேன். ஃபைனலுக்கு கேட்டிருக்கேன். அதாவது எந்த காலமும் இதே போல் இருக்காது. இன்னைக்கு நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது, துரோகமும் கிடையாது, நட்பும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும். நம்ம அந்த சேவை செய்கிறோம். அப்படி இல்லை என்றால் கூட காலம் தீர்மானித்தால் தனித்து நின்று கூட கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எது வேணாலும் செய்வேன். பைலான் சார் ஏதோ பேசணுங்கிறாங்க, பேசுவாங்க. அதாவது இங்கே இருக்கவங்களே செல்வகுமாரோட அதிகமாக தொடர்பு வச்சுருந்தவன் நான் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. யாராவது எனக்கு சீனியர் இருக்காங்களா? அவரை பற்றி அணுவாக தெரிஞ்சவர் நான். அவர் வந்து எந்த பிரச்சனையை தொட்டாலும், எந்த தொழிலை தொட்டாலும் அது மேன்மையை அடையக்கூடியவர். சோசியை பற்றி நடத்தி தமிழ்நாட்டிலே லாபம் சம்பாதிச்சார் அவர் தான். இல்லைன்னு யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்குறது என்னென்னா, நீங்கள் பத்திரிகையாளர், பத்திரிகை உரிமையாளர், நிருபர், பிஆர்ஓ, ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், தயாரிப்பாளர், இவ்வளவு பன்முகங்கள் கொண்ட உங்களுக்கு பிடிச்ச தொழில் எது? மனநிறைவை தந்த தொழில் எது? அம்மா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். கடைசியில் யார்கிட்ட நான் அவங்ககிட்ட கேட்குறேன். இல்லை, எனக்கு பிடித்த தொழில் இப்பவும் சொல்கிறேன் சார். திரும்பவும் பத்திரிகை நிறுவனம் வந்து கேள்வி கேட்டு எனக்கு எழுத்து தான் ஆசை. ஆனால் சூழல் வந்து என்னை வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டு டைரக்டர் ஆகிடுச்சு. இன்னைக்கு கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக எனக்கு சர்வீஸ் இயக்கம் வந்துடுச்சு. இயக்கம் மூலமாக நிறைய தொண்டாட்டிட்டு இருக்கேன். இது நல்ல மன திருப்தி இருக்குது. மீண்டும் எனக்கு பத்திரிகையாளராக வரணும்னு எனக்கு ஆசை இருக்குது.